ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோப் எக்ஸஸ் ஹெல்மெட்ரி ட்ரேக். நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் வைஸ் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இப்போ புல் தர போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த மெத்தட் வந்து நான் என்னோடய நாலேஜில் இருக்கிற மெத்தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஃபுல் த்ரோ போடலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜஸுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நாட்டு தூக்கி போட்டு நாட்டை ரிமூவ் பண்ணுறோம். நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரோப் ட்விஸ்டர் இருக்கான்னு பார்க்குறோம். ரோப் வந்து ட்விஸ்டர் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ண தெரியணும். எப்படி கிளியர் பண்ணுறோன்னா, ரோப் இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோப்பை டைட் பண்ணி வச்சா கீழே கிளியராக இழுத்து டைட் பண்ணோன்னா இந்த டைட்டாக இருக்கிற பகுதி மேலே போயிடும். ஆப்போசிட் ரோப் எடுத்திங்கன்னா அந்த ட்விஸ்டரோட இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோப்பு ட்விஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளியர் பண்ணணும். ஒரு ட்விஸ்டர் கூட இருக்கக்கூடாது. ஒரு ட்விஸ்ட் கூட இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ இது டோட்டலாக வந்தனால என்னோடய நாலேஜ் கட்டினது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல் த்ரோ எப்படி போடலான்ட்டு. ரோப்பு கிளியர் ஆகிடுச்சு. ரோப்பு கிளியர் ஆனோடனே நம்ம ஒர்க்கிங் ரோப்பை வந்து இந்த ரோப் சைடு ஒர்க்கிங் ரோப் வந்து எண்ட் ரோப் விடணும். ஸோ ஒர்க்கிங் ரோப்புக்கு ஆப்போசிட்டில் ஃபுல் ரோப்பு கீழே இருக்கிற அந்த லூப் வந்து நம்ம எந்த ரேஞ்சுக்கு அந்த லெவலில் எந்த லெவலுக்கு வேணும் அந்த லெவல் மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு பாருங்கள், என்னோட ஜஸ்ட் லெவலுக்கு வச்சுட்டு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற ரோப்பில் வந்து இந்த மாதிரி இழுத்தா முடித்து கழுன்ற மாதிரி ஒரு நாட்டு போடுறோம். இழுத்தா முடித்து கழுன்றணும். இந்த மாதிரி ஒரு சாதாரண நாட்டு போட்டு இழுத்தனா அந்த சுருக்கு நாட்டு மாதிரி போட்டு இழுத்தனா அந்த நாட்டு கழுண்டு வந்துடணும் மேலே போயிட்டு. இப்போ இந்த ரோப்பை வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த நாட்டு போட்டிருக்கிறோம். நாட்டு போட்டு மேலே தூக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர்னால் 10 மீட்டர் இந்த நாட்டு போய் டச் ஆகிடுச்சுன்னா ஸோ ஆப்போசிட் ரோப் வந்து 10 மீட்டர் வந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே ஆப்போசிட் ரோப் 10 மீட்டர் கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை போடுறீங்க. அதே ஜஸ்ட் லெவலில் பட்டர்ஃப்ளை போடுறீங்க. அதே ஜஸ்ட் லெவலில் பட்டர்ஃப்ளை போட்டால் 10 மீட்டர் ரோப் மேலே போச்சு, 10 மீட்டர் ரோப் கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த லெவல்லே நீங்கள் நாட்டு போட்டிங்கன்னா அடுத்தது அது நம்மளுக்கு ஒர்க்கிங் பண்ணுற ரோப் கரெக்டாக கிடைக்கும். நாட்டு போட்டாச்சு. இது என்னோடய மெத்தடில் ரோப் ப்ரொடெக்டர் எடுத்து நம்ம வந்து நாட்டுக்கு மேலே ரோப்பில் கட்டக்கூடாது. ரோப் ப்ரொடெக்டரை நாட்டுக்கு மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி ரோப் ப்ரொடெக்டர் வந்து எங்கேயும் அந்த லேனியார்டு வந்து ரோப்பில் எதுவும் கட்டாமல் ரோப் ப்ரொடெக்டர்லேயே கட்டணும். பாருங்கள், இந்த இது எப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அடுத்த ரோப்பில் நம்ம கட்டும்போது க்ளோஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரோப் ப்ரொடெக்டர் வந்து கட்டணும். ஏன்னா நம்ம அந்த நாட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது. அடுத்த ரோப்பு கட்டும்போது க்ளோஸாக காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இது பார்த்துக்குங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரோப் ப்ரொடெக்டர் எப்படி கீழே வருங்கிற வரைக்கும் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோப்பு நல்லா வந்து இந்த லேனியார்டு வந்து நல்லா வந்து ரோப் ப்ரொடெக்டர் நல்லா டைட்டாக கட்டிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீம் வந்து கொஞ்சம் பெரிய பீமு. ஒரு ரோப் ப்ரொடெக்டர் பத்தாது, ரோப் டச் ஆகும். ஸோ அதனால் இன்னொரு ரோப் ப்ரொடெக்டர் போட்டு நம்ம ஓவர்லேப் கொடுக்குறோம். ரோப் பீம் பாருங்க, பீம் பத்தாது, சின்னதாக இருக்குது. ரோப் ப்ரொடெக்டர் லென்த்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை. லென்த் ரோப் ப்ரொடெக்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு ரோப் ப்ரொடெக்டர் எடுத்து ஓவர்லேப் கொடுக்குறேன். ஒரு ரோப் ப்ரொடெக்டர் லென்த்தாக இருந்துச்சுன்னா லென்த்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 சின்னதாக இருக்கிறதுனால ஓவர்லேப் கொடுக்குறோம். இப்போ நம்ம அந்த நாட்டு போட்டு பட்டர்ஃப்ளை நாட்டு போட்டோன்னா மேலே இருக்கிற நாட்டை கழட்டி விட்டுறலாம். ஒரு நாட்டு கழட்டி 2வது நாட்டு கழட்டுறோம் பாருங்கள், கழட்டி விட்டுறலாம். பட்டர்ஃப்ளை நாட்டு போட்டுட்டு தான் கழட்டணும். அப்போ தான் அந்த மெஷர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரோப் ப்ரொடெக்டர் வந்து ஓவர்லேப் கொடுக்குறோம். உள்ளுக்குள்ள கொடுக்காமல் அவுட் சைடு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இழுக்கும் போது அப்போ தான் முட்டாமல் வெளியே வரும் பீமுக்கு வெளியே. ஓவர்லேப் கொடுத்து அதில் இருக்கிற லேனியார்டு வந்து அதே அந்த ரோப் ப்ரொடெக்டரோடு சேர்ந்து நல்லா டைட்டாக கட்டிடணும். ஓவர்லேப் லெஃப்டில் அந்த லேனியார்டு ரோப் ப்ரொடெக்டரோட லேனியார்டு எடுத்து இந்த ஓவர்லேப்பில் நல்லா டைட்டாக கட்டணும். இந்த ஓவர்லேப்பில் நல்லா டைட்டாக கட்டிட்டு அது ரிமூவ் பண்ணி வராமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரோப் ப்ரொடெக்டர் கீழே எப்படி வருதுங்கிறது வரைக்கும் காமிச்சிருப்பேன்.
கைஸ், இந்த ஃபுல் த்ரோ போடுற மெத்தட் வந்து டோட்டலாக என்னோடய நாலேஜுக்கு இருந்த நான் ஐடியா பண்ண நாலேஜ் தான். இது உங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கிற வீடியோ. இப்போ வந்து கேரபினை மாட்டக்கூடாது, ரோப் மட்டும் மேலே போகணும். போய் பீம் டச் ஆனவுடனே ஒரு ரோப்பு ஒர்க்கிங் ரோப்பு பிடிச்சி இழுக்கிறோம், இந்த லூப் பிடிக்கிறோம். 2 ரோப் பிடிச்சிட்டு ஒன்று சுண்டுறோம், ஒன்று சுண்டி ஒன்று இழுக்கணும். மேலே பார்த்துட்டே இருங்க, ரோப் போட்டுட்டு வெளியே வரும். அது மேலே வந்து அந்த ரோப் ஆட்டுறோம், வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. இந்த ரோப் ஆட்டுறோம், இழுக்கிறோம், இந்த ரோப் ஃபுல்லாக சுண்டுறோம், இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரோப் ப்ரொடெக்டர் வந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் அந்த இடத்துல நாட்டுக்கு பக்கத்தில் டைட்டாக கட்டுறோம். ரோப் ப்ரொடெக்டர் வந்துருச்சு, ஜஸ்ட் பீம் கிராஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பீம் கிராஸ் ஆகிடுச்சு, பீமில் டச் ஆகலை ரோப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ரோப்பு டைட்டாக பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளையை வந்து கீழே இருக்கிறோம். பட்டர்ஃப்ளை போட்டிருக்கிற ரோப் வந்து கீழே இருக்கிறோம். ரோப்பு டைட்டாக பிடிச்சிருக்கணும், லைட்டாக கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி தான் இறக்கணும். ஏன்னா இல்லைன்னா ரோப் ப்ரொடெக்டர் வந்து கீழே வந்துடும். கேரபினை எடுத்து அந்த ஒர்க்கிங் ரோப்பில் கனெக்ட் பண்ணி, பட்டர்ஃப்ளைக்கும் ஒர்க்கிங் ரோப்பில் கனெக்ட் பண்ணி, ஒர்க்கிங் ரோப்பில் கீழே ஸ்டாப்பர் நாட் போடணும், மறந்துடாதீங்க. ஜஸ்ட்டு டெமோ காமிக்கிறதில் ஒரு ஃபுல் த்ரோ வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு ரோப் ரெடி ஆயிடுச்சு ஃபுல் த்ரோ. அதே மாதிரி அடுத்த ரோப்பில் நம்ம போடுறோம். அடுத்த ரோப்பில் அதே மாதிரி ரோப் போட்டு எடுத்து இதில் க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள். ரோப் ப்ரொடெக்டர் போடுறோம். டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் போடுங்க, ஏன்னா கட்டுறது அப்போ தான் கீழே அந்த லேனியோட கட்ட முடியும். நாட்டுக்கு முடிச்சு போகாமல் இருக்க அந்த லேனியாடு கட்டணும். இது கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பண்ணும்போது ரோப்பு உங்களுக்கு ஒர்க்கிங் பண்ணுற ரோப்பு அதிகமாக கிடைக்கும். இழுக்கிற ரோப்பு உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். பாருங்கள், நல்லா டைட்டாக கட்டணும், பட்டர்ஃப்ளைலேருந்து வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ரோப் ப்ரொடெக்டர் எடுத்து ஓவர்லாப் கொடுக்குறோம். இதே மாதிரி லென்த் ரோப் ப்ரொடெக்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரோப் ப்ரொடெக்டர் போதும். ஓவர்லாப் கொடுத்து அதையும் நல்லா கட்டுறோம். சும்மா ஏதோ ஒரு நாட்டு போட்டு நல்லா டைட்டாக கட்டினீங்கன்னா கண்டு வராத அளவுக்கு நாட்டு போடணும், அவ்வளோதான். இதுதான் போடணுங்கிறதுல நீங்கள் இழுக்கும்போது லூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி எந்த நாட்டு வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் மேலே இழுத்து நம்ம அந்த ரோப் ப்ரொடெக்டரை வந்து சுண்டி மேலே ஏற்றுறோம், இழுக்கிற ரோப்பு கையில் வச்சுக்கிட்டு அந்த ரோப்பை வந்து சுண்டணும். ரோப் ப்ரொடெக்டர் மேலே ஏறிடும். அப்படி தூக்கி விட்டோன்னா ஒரு சைடு இழுக்கணும், ஒரு சைடு தூக்கணும். பாருங்கள், வருது ரோப் ப்ரொடெக்டர். வந்துட்டு இருக்கு. ஸோ 2 பேர் இருந்தால் ஒரு சைடு ஒரு ஆள் சுட்டுறது, ஒரு ஆள் இழுக்கலாம். சரி, சிங்கிளாக பர்சன் எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரோப் ப்ரொடெக்டர் வருது, கிளியராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும், வந்துருச்சு. ஸோ இந்த ரோப் ப்ரொடெக்டர் வந்துருச்சு. பாருங்கள், இதே மாதிரி டைட்டாக வச்சுட்டு ரோப்பை வந்து கீழே இழுக்கணும். அந்த பட்டர்ஃப்ளை போட்ட நாட்டை வந்து கீழே இழுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அதில் கேரபினை மாட்டி மேலே தூக்கணும். அதுதான் பண்ண போகிறோம். நம்ம கீழே வந்து ரோப்பை வந்து கேரபினை மாட்டி பட்டர்ஃப்ளைக்கும் ஒர்க்கிங் ரோப்புக்கும் மாட்டி பொறுமையாக ரோப் போட்டு கீழே விழுந்துடக்கூடாது, ஆனால் அங்கேயே தான் இருக்கணும். அதனால் டைட்டாக பிடிச்சி பொறுமையாக எடுத்து லாக் ஆனோன்னா கை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒர்க்கிங் ரோப்லேருந்து கிடச்சிருச்சு. நம்மளுக்கு லூப் பாருங்கள், இழுக்கிற ரோப் பாருங்கள், அதே அளவு இருக்குது, ஜஸ்ட் லெவல்லே நின்றுருக்கு பாருங்கள். ஒர்க்கிங் ரோப்பு லூப்பு ஜஸ்ட் லெவல்லே இருக்குது, நம்ம மெஷர் பண்ணல லெவல்லே இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய
நாலேஜுக்கு இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரோப்பு கீழே இருக்கிற ரோப்பெல்லாம் வந்து கிளியராக எடுக்கிறது எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஸ்டாப்பர் நாட் போட்டிருக்கணும், ஒர்க் பண்ணும்போது ஸ்டாப்பர் நாட் போடணும். ஸோ ரோப்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ கீழே பட்டர்ஃப்ளை கீழே வந்துருச்சு. இப்போ ரோப் ப்ரொடக்டர் எப்படி வரும்னு பாருங்கள். சுண்டி விட்டோன்னா அந்த ரோப் ப்ரொடக்டரு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். கீழே வந்துருச்சு. அடுத்தது கீழே வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். ரோப்பு இது மாதிரி ஃபுல் த்ரோ போடுறது நிறைய மெத்தடில் இருக்குது. இது எனக்கு என்னோடய நாலேஜ் கட்டினதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.